ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்முடைய இலக்கியாவுக்கு பகிரங்கமாக தெரிய வருதுங்க. அதனால் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி செய்கிற தப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதுக்கு இந்த அஞ்சலி இவ்வளோ நடந்தும் கார்த்தி பிரியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான்ற லெவலுக்கு போய் இன்னும் திருந்தாது இந்த மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு இருக்காளே, இவளை சும்மா விடக்கூடாது. அந்த லேப் ரிப்போர்ட்காக நம்முடைய கௌதமும் நம்ம இலக்கியம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் மட்டும் வரட்டும் பாருங்க. இந்த அஞ்சலிக்கு இருக்குங்க சரியானுங்க. சரி, அது போக இந்த சிந்தாமணியை சும்மா விடுவாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாட்ட போகிறது இந்த பைரவி. ஏன்னா அந்த டாக்டருக்கு பணம் கொடுக்க வச்சதே பைரவி தாங்க. அடுத்து இந்த அஞ்சலி பைரவி சொல்லி தான் நடித்து இந்த மாதிரி ஏமாத்தினா உன்னை கௌதம் இலக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. மூணாவது அந்த டாக்டரு, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயே ஆகணும். நம்மளுடைய இலக்கியா கௌதம் இவங்களை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்களான்னா இவங்க மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்குவாங்க. அதுவும் போக அந்த லேப் ரிப்போர்ட் மட்டும் பாசிட்டிவாக மட்டும் வந்துச்சுன்னு, ஏன்டி நீ எல்லாம் ஒரு தாயா, ஒரு பொண்ணு அவளுடைய வாழ்க்கை போயிடும் அப்படின்றத பற்றியெல்லாம் கவலைப்படாத. அவள் இன்னுமே திருந்தாத, அவளை திருத்தாத. நீ அவளுக்கு ஐடியா கொடுத்து பணத்தாசை பிடிச்ச பிசாசுங்களை ஏன் இப்படி பணம் மனன்னு அலையிறீங்க? போகிறப்ப பணத்தை தூக்கிட்ட போகிறீங்க, இல்லை சாப்பிட்டு டெய்லி சாப்பிடுங்களா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க போகிறாங்க. இப்போ சொல்கிறேன்டி அஞ்சலி, நான் நீ திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். நீ இதுக்கு மேலே எங்கள் காலில் இல்லை, இனி எங்கே விழுந்தாலுமே உனக்கு மன்னிப்பே கிடைக்காது. என்னுடைய அத்தையும் கார்த்தி என்னை ரொம்ப நம்பினாங்க. நான் மாமா பொண்ணு ஆச்சு, அவளுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்ட்டு நீ திருந்திட்டு நம்பினேன். ஆனால் நீ இப்படி எல்லாரும் முட்டாளாக்கிட்டு இருக்க திரும்ப திரும்ப. இப்போ சொல்கிறேன், பிரியா திரும்ப இதே ஊருக்கு கொண்டு கார்த்திக்கும் பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக சவால் விடுறாங்க இந்த அஞ்சலிக்கு. இந்த அஞ்சலியுமே பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம் இலக்கியா, உன்னை நான் சும்மா விட்டா தானே, நீ எப்படி என்ன கார்த்தி பிரிக்கிறன்றதை பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதுக்கு முன்னாடி கார்த்தி உன்னை ஏற்றுக்கிறானா இல்லையான்னு பாருடியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே அவள் செத்து பரலோகம் போனாலுமே கார்த்தியும் சரி, இனிமேல் இலக்கிய கௌதம் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம கார்த்தியும் பிரியா தான் வேணும், எனக்கு இந்த அஞ்சலி தேவையில்லைன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. நம்ம கௌதமும் இலக்கிய பிரியா கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் கையிலையும் பேசி நம்முடைய கார்த்திகிட்டையும் பார்த்தீங்கன்னா, கார்த்தி நாங்கள் செஞ்சது தப்பு தான், அந்த அஞ்சலி திருந்திருவான்னு நினச்சோம், ஆனால் அவள் திருதலை, நீ சொல்கிறதான் கரெக்டு, உனக்கு பிடிச்ச அஞ்சலி தானே, அவளுமே உன்னை ஏமாத்தலை, நாங்கள் சொல்லி தான் நடித்தேன், ஆனால் அவளுக்கு உன் மேலே அன்பும் காதல் நிறையா இருக்குது, அதனால் உங்களுடைய காதலை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் இலக்கியம் இந்த மாதிரி ஒரு உண்மையை கார்த்திகிட்ட சொல்கிறப்ப கார்த்தி சந்தோஷப்படுறதோட பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை எப்பயோ பண்ணியிருக்கலான்னு நான் தான் சொன்னல, அவள் திருந்த மாட்டா, இந்த என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறான்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் அவளை நம்பிக்கிட்டு உன் தம்பி என்ன என் வாழ்க்கை எப்படி போனாலும் நினச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்க போகிறாங்க. இந்த பைரவிக்கெல்லாம் சமாதி காட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காத இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.